ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேச்சர் கீ டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஹேர் ஃபால் ரிலேட்டடான இஷ்யூவை, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட லைஃப் ஸ்டைல் எந்த அளவுக்கு மாறிட்டுருக்குங்கிறது நம்ம ரெகுலராக நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம கண் முன்னாடியே எல்லாமே சேஞ்சஸ் ஆகிட்டுருக்கிறது நம்ம மானிட்டர் பண்ணுறோம். பட் அதனால் என்ன மாதிரி நம்ம சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது நிறைய பேர் உணர்கிறாங்க. பட் நிறைய பேர் தெரியாமே விட்டுடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அதில் நிறைய இஷ்யூஸுங்கிறதும் ரைஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதில் இன்றைக்கி ஒரு மெயினான இஷ்யூ, காமன் இஷ்யூ, நம்ம அது என்னன்னு சொல்லி பார்த்து அதுக்கான சொல்யூஷன் நம்ம அதுக்கு கொடுக்க போகிறோம். அதில் மெயினான இஷ்யூன்னு ஒன்று பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால். நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கிறது நமக்கு தெரியும். அதில் நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் மாறிடுச்சு, நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் மாறிடுச்சு. ஸோ ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரீசன்ஸ் இருக்குது லைஃப் ஸ்டைல் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால ஒரு காமனான இஷ்யூ என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஹேர் ஃபால். நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனாலையோ இல்லை நிறைய பேர் அந்த ஃபுட் கன்சம்ஷன் ப்ராப்பராக எடுத்துக்காதனாலையோ அவங்க அதிகமாக ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ ரீசெண்ட் இயர்ஸில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். அதை நம்ம எப்படி நம்ம டேக்கிள் பண்ணலாம், அந்த ஹேர் ஃபாலை நம்ம எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இருக்குது, ஹேர் ட்ரீட்மெண்ட், ஹேர் கொட்டாமல் இருக்கிறதுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது. பட் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ராப்பர் கைடன்ஸ் நம்ம டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நம்ம போகணும். பட் இந்தளவுக்கு நான் எடுக்க விரும்பலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்டர்னேட்டிவ் வே நான் சூஸ் பண்ணுறேன், நான் அது மூலிமா நான் போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் மெயினாக பண்ண போகிறோன்னா டாப் 5 ஃபுட்ஸ். அந்த 5 ஃபுட் மூலியமாக உங்களோட ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகும். அது என்னென்ன ஃபுட் அப்படிங்கிறது நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சால்மன். சால்மன் அப்படிங்கிற பேரை எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். பர்டிகுலராக ஃபிஷ் பிரியர்களுக்கு சால்மன்னா என்னங்கிறது கிளியராகவே தெரியும். அது ஒரு கோல்டு வாட்டர் ஃபிஷ். இந்த சால்மன் ஃபிஷ்னால் நம்மளோட ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் இருந்ததுன்னா அப்சல்யூட்லி எஸ். ஏன்னா அதில் இருக்கிற ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், அதில் மெயினாக EPA அண்ட் DHAங்கிற மாதிரி ஆசிட்ஸ்னால் உங்களோட ஹேரோட ஸ்ட்ரென்த் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் உங்களோட ஹேர் ஃபாலிக்கல்ஸ் அண்ட் ஸ்கேல்ப் இதெல்லாமே நல்லா ஸ்ட்ராங் ஆகி, ஸ்கேல்ப் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஸ்கேல்பில் ஒரு இச்சினஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதெல்லாமே கிளியர் ஆகிரும். ஸோ உங்களோட ஹேர் ஸ்ட்ரென்த்துமே இன்க்ரீஸ் ஆகிரும். ஸ்கேல்பில் இச்சினஸ் வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதுவுமே ரெக்டிஃபை ஆகிரும். மெயினாக உங்களோட நிறைய பேரோட ஸ்கேல்ப் ட்ரை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுவுமே ரெடியூஸ் பண்ணும், ஹேர் லாஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ்னால் உங்களோட ஹேர் எலாஸ்டிசிட்டி அண்ட் அந்த ஸ்ட்ரென்த், ஹேருக்கான ஸ்ட்ரென்த் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்காக நீங்கள் சால்மன் ஃபிஷ்ஷுங்கிற இந்த ஃபுட்டை நீங்கள் எப்போனாலுமே நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் உங்களுக்கு ஒரு மெயினான பெனிஃபிட் ஹேர் லாஸ் ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ், முட்டை. ஸோ அந்த எக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நியூட்ரிஷன் இருக்குது. அதில் கிடைக்கிற நியூட்ரிஷன்னால் நம்மளோட ஹேரோட ஹெல்த் இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அதில் ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் இருக்குது. உங்களோட ஹேர் லைன், உங்களோட ஹேர் ஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக இல்லை, உங்களோட ஹேர் தின்னாக இருக்குது, தின்னாக இருக்கிறதுனால உங்களோட ஹேரோட அலைன்மெண்ட் ப்ராப்பராக இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா எக்கு ரெகுலர் பேசிஸில் நீங்கள் கன்சியூம் பண்ணுங்கள். கன்சியூம் பண்ணுறதுனால ப்ரோட்டீன் கிடைக்கும். அது மூலிமா உங்களோட ஹேர், தின் ஹேர் திக்காகி உங்களோட ஸ்ட்ரக்சர், உங்களோட ஹேரோட ஸ்ட்ரக்சர் இன்னுமே கிளியராக இருக்கும். அதில் இருக்கிற பயோட்டின், பி விட்டமின், கெரட்டின் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் அதில் இருக்கிற மினரல்ஸ், ஜிங்க் அண்ட் செலீனியம், இது உங்களோட ஸ்கேல்ப், உங்களோட ஹேர் இதை ஹெல்த்தியாக ஆக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ் யார் ரெகுலராக சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு இந்த ஹேர் இஷ்யூ, ஹேர் ஃபால் ஆகிற இஷ்யூ இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த எக்ஸ் சாப்பிட்றது மூலிமா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது.
நம்பர் 3, ஸ்பீனச். ஸ்பீனச்னால் என்னன்னு எல்லாத்துக்குமே தெரியும், கீரை வகைகள். ஸோ கீரை நம்ம சாப்பிட்றதுனால உங்களோட ஹேர் ஃபாலை நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்சல்யூட்லி எஸ். அதில் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். நியூட்ரிஷன் நிறைய நிறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து உங்களோட ஹேர் க்ரோத் இல்லை இன்கேஸ் நீங்கள் வந்து ஹேர் ஃபால் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா அதை டேக்கிள் பண்ணுறதுக்குமே சப்போர்ட்டிவாக இருக்குது. அதில் மெயினாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயன் இருக்குது, விட்டமின் சி, ஏ அண்ட் ஃபோலேட் இருக்குது. மெயினாக ஹேர் லாஸ் எதுக்கு வருதுன்னா, அயன் பற்றாக்குறை இருக்கிறதுனால ஹேர் லாஸ் காமனாக வந்து எல்லாத்துக்கும் வருது. ஸோ இந்த அயன் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பினச் கன்சியூம் பண்ணுறது மூலிமா அயன் ரெடியூஸ் ஆனாலுமே பிளட் ஃப்ளோ ஹேர் ஃபாலிகல்ஸ்க்கு போகிறதும் வந்து குறைஞ்சிரும். ஸோ இது மூலிமாவும் ஹேர் லாஸ் வந்து அதிகமாக ஆகும். ஸோ இதை என்கவுண்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்பினச் சாப்பிட்டிங்கன்னா அதில் இருக்கிற அயன் வந்து உங்களோட ஹேர் க்ரோத்துக்கோ இல்லை ஹேர் ஃபால் வந்து தடுக்கலாம். அதில் இருக்கிற விட்டமின் ஏ அண்ட் சி எந்த அளவுக்கு மெயினாக சப்போர்ட் பண்ணோன்னா, சீபம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து ரெடியூஸ் பண்ணோம். ஸோ இதன் மூலிமா உங்களோட ஹேர் வந்து ரொம்ப நேச்சராக மாறும். அதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து உங்களோட ஹேர் ஃபாலிகல்ஸை வந்து டேமேஜ் ஆகிறதுலேருந்து தடுக்கும். ஸோ இதனால் வந்து ஸ்பீனச் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. நீங்கள் கன்சியூம் பண்ணுறதுனால உங்களோட ஹேர் ஃபால் வந்து படிப்படியாக குறையும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபுட் என்னென்னா வால்நட்ஸ், அக்ரோட் பருப்புன்னு சொல்லுவோம். இது நம்ம சாப்பிட்றதுனால நம்மளோட ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும். அண்ட் இதில் என்ன இருக்குதுன்னு நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா, பி விட்டமின், பயோட்டின் இது இருக்குது. அண்ட் இதனால் நம்மளோட ஹேரோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகும் அண்ட் ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகும். இதில் விட்டமின் இ இருக்கிறதுனால இதுக்குள்ளே ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ்னு சில விஷயங்கள் இருக்குது. இதை நம்ம வந்து இன்டேக் பண்ணுறதுனால நம்மளோட ஹேரோட ஸ்ட்ரெஸ் வந்து ரெடியூஸ் ஆகி இன்னுமே நிறைய ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும் நம்மளோட ஹேருக்கு. அண்ட் இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட ஹேர்க்கான ஸ்ட்ரென்த் அண்ட் நம்மளோட ஹேரோட எலாஸ்டிசிட்டி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதனால் வந்து வால்நட்ஸ் இன்டேக் பண்ணுறதுல ரொம்ப நல்லது இருக்குது. அண்ட் யார் வந்து ஹேர் லாஸ் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து வால்நட்ஸ் ரெகுலராக கன்சியூம் பண்ணிக்கலாம். அண்ட் கடைசியாக பார்க்க போகிற ஃபுட் என்னென்னா ஸ்வீட் பொட்டேட்டோஸ். ஸோ இந்த ஸ்வீட் பொட்டேட்டோஸ் மூலியமாக நம்மளோட ஹேர் ஃபால் நம்ம ஸ்டாப் பண்ணலாம். ரெகுலராக நம்ம வந்து இன்டேக் பண்ணுறதுனால உங்களோட ஹேர் லாஸ் ஸ்டாப் ஆகும். அண்ட் இதில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்தோன்னா, பீட்டா கெரட்டின் அண்ட் விட்டமின் ஏ. இதில் இருக்கிற இந்த விட்டமின் ஏ வந்து சீபம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. அண்ட் இந்த சீபம் வந்து ஒரு நேச்சுரல் கண்டிஷ்னராகவும் வந்து ஒர்க் ஆகுது நம்மளோட ஸ்கேல்ப்காக. அண்ட் இது நம்ம அதிகமாக இன்டேக் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கேல்ப்கான ஸ்ட்ரென்த், அதோட ஹெல்த் வந்து இன்னுமே வந்து அதிகமாக நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் சீபம் ப்ரொடக்ஷனுமே வந்து இது மூலிமா வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்களோட ஸ்கேல்ப் ட்ரையாக இருந்தாலுமே அது வெட்டாக்கி இன்னுமே வந்து நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணும். ஸ்வீட் பொட்டேட்டோஸ் வந்து நம்ம எடுக்கிறதுனால அதிகமான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதில் இருக்கிறதுனால உங்களோட ஹேரோட ஹெல்த் வந்து இன்னமும் வந்து நல்லா இருக்கும். இதுதான் நம்மளோட டாப் 5 ஃபுட். இந்த டாப் 5 ஃபுட் நீங்கள் இதில் எந்த ஃபுட் நீங்கள் வந்து ரெகுலர் பேசிஸில் நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணாலுமே உங்களோட ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிறது நீங்கள் வந்து லைவாகவே நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் லாஸ் ப்ராப்ளம், ஹேர் லாஸ் டென்ஷன் யாராருக்கு இருக்கோ அவங்க இந்த வீடியோவை பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி மற்றவங்களும் பெனிஃபிட் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட, உங்களோட ஃபேமிலிஸ் கூட கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் ஃப்யூச்சரில் வேறு எந்த வீடியோஸ் இந்த மாதிரி டைப் ஆஃப் வீடியோஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனலில் வந்து அடிக்கடி நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், பெனிஃபிட்டாகவும் இருக்கும்.